கருப்பு படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா வர மே 14 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக நேற்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சாய் அபியங்கரோட மியூசிக்கில் சூர்யா லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற மூவி. படம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற எல்ஐகே படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 3 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் நேற்று வந்தது. இந்த படம் ஏற்கனவே 2 தடவை ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலை. அப்போ இந்த படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லீடர் படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 9 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் லெஜண்ட் சரவணா லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் அமைதிப்படை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 ரீரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. காளிதாஸ் 2 படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நடக்க போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் வர ஏப்ரல் 10 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. யோகி பாபுவோட நெக்ஸ்ட் மூவி தான் அர்ஜுனன் பேர் 10. இந்த மூவியோட டீசர் நேற்று வந்தது. டீசர் நல்லாயிருக்கு. இது யோகி பாபுவோட 300வது மூவி. படம் சம்மரில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் அச்சுத அவதாரம். இந்த மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. இது ஒரு த்ரில்லர் மூவியே ரெடி ஆயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயுமே தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் லெஜண்ட் ராஜா. இந்த மூவியோட அஃபிஷியல் உகாடி ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. த பேரடைஸ் படத்தில் இந்த அஃபிஷியல் நியூ கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. நானும் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 21 மல்டி லாங்குவேஜ்லேயும் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. எஸ்ஒய்ஜி படத்தோட அஃபிஷியல் உகாடி ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ்லேயுமே கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்லையுமே இந்த மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் கொரியன் கண்ணராஜு. இந்த மூவிலேருந்து அஃபிஷியல் உகாடி ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவி. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் மனிதன் தெய்வமாகலாம். இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்கள் சாங் தங்கரத்தினமே சாங் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 தமிழில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. பார்டர் 2 படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர மார்ச் 20 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் நெம்சிஸ். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர மே 14 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி தமிழ் லாங்குவேஜ்லையுமே ப்ரீமியராக அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.